லூக்கா 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்போ சகரியா அவருடைய மனைவி கர்ப்பத்தின் கனி இல்லாதபடிக்கு இருந்த நிமித்தமாக கர்த்தரை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி கட்டளையிடப்படுகிறது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்க? நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படும். அவர் கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இருக்கிறவர் அல்லங்க. மனுஷனை மாதிரி கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி, முடியும் எங்கள் விதமாக சொல்லிட்டு செய்யாத மாதிரி அப்படிலாம் கிடையாது. கேட்டிருக்காரு, அதற்கான பலனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாருங்க. அதற்கான ஒரு ஏற்ற காலம் ஒன்று உண்டு. நம்ம தகுதிப்படலாம், நம்ம ஒழுங்குபடலாம், நம்ம சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படலாம். ரொம்ப ப்ராசஸ் இருக்கீங்க. அதுக்கு முன்பாக விழுந்து போயிடக்கூடாது. அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம தகுதிப்படும் பட்சத்தில் அவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். அதுக்கு முன்னாடியே விழுந்து போயிட்டோம் இங்கே, அவர் கொண்டு வர நேரத்தில் பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி இல்லாதபடி ஆயிடுவோம். கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. பதில் அதிசீக்கிரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் வரும். காத்திருங்க, பெற்றுக்கொள்வீர்கள். அமேன்.